ஜோரெக்ஸின் பிளாக்ஸின் சப்ஸ்கிரைபர் நம்பருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ சின்னதாக பண்ண போகிறோம். என்னென்னா கொரியன் நூடுல். ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் கிம்ச்சி ஃப்ளேவர். கிம்ச்சினா கொரியாவில் வந்து பிக்கிள்னு அர்த்தம். அந்த ஊர்கா டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்றது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரியும், டீஹைட்ரேட் பண்ணி இந்த பேக்கெட்டில் அடைச்சிருப்பாங்க. மைதாவில் தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. டீஹைட்ரேட்னா அப்படியே காஞ்சி உலர்த்தி தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு இதில் போட்டு பேக் பண்ணி விற்கிறாங்க. இது வந்து கம்பெனி வந்து நிசான் கம்பெனி தான். ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க. கிம்ச்சி நூடுல்ஸ் செஞ்சாச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. 2 ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து பவுட்ரு, மசாலா பவுட்ரு, இன்னொன்று வந்து ஆயில். அது ஆயிலில் தான் இந்த கலர் வந்துச்சு. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது. கிம்ச்சி நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ பேட் ஒன்றும் இல்லை, டேஸ்டாக தான் இருக்கு. கொரியன் ஃபுட்டு நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் காரம், அவ்வளோதான். அந்த காரம் இஷ்டம் இல்லாதவங்களுக்கு இது பிடிக்காது. அந்த காரம் தனியாக தெரியுது. அந்த உரப்பு, ஊறுகாய் வந்து உரைக்கத்தானே செய்யும். அதுக்கப்புறம் ரொம்ப புளியெல்லாம் இல்லை, நல்லா டேஸ்டாக இருக்கு. அருமையாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அந்த இதில் போட்டிருக்க மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்ட், எனக்கு பிடிச்சிருப்பா. மசாலா போடுங்க, சூப்பியாக வந்துடும், டேஸ்ட்டாக இருக்கும்.
நிஜமாக நல்லாயிருக்கும், ஆனால் காரம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோ, ஒரே ஒரு ஐட்டம். இதே மாதிரி நிறைய வித்தியாசமாக ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கி செஞ்சு சமைச்சு உங்களுக்கு வீடியோ போடணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye. See you next video.